அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூம் இணையவழி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்திலே பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து உங்களிடையே முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்மையில் காலநிலை குறித்த, வானிலை குறித்த தகவல்கள் நாளேடுகளில் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக ஆகஸ்ட் 17 நாம் மாநாடு நடத்துகிற திங்கட்கிழமை அன்று விழுப்புரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மாலை 4 மணிக்கு மேல் புயலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தேதியை நாம் முடிவு செய்த போது வானிலை குறித்து தரவுகளை தேடினோம். குறிப்பாக கூகுள் இணையத்தில் தேடிய போது ஆகஸ்ட் 17 மழை இல்லை என்கிற தகவலை பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளாகவும் இருக்கிறது. எனவே அந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தலாம் என்று முடிவு செய்து அறிவிப்பு செய்தோம். எல்லா ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இடையில் 2 நாட்கள் உள்ளன. நாளை ஆகஸ்ட் 15, நாளை மறுநாள் ஆகஸ்ட் 16, விடிந்தால் ஆகஸ்ட் 17 மாநாட்டுக்கான நாள். இந்த நிலையில் நேற்று கிடைத்த தகவலை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு ஜூம் இணைய வழியாக கலந்தாய்வு கூட்டத்தை ஒருங்கிணைத்தோம். கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தோழர் சிந்தனை செல்வன், தோழர் ரவிக்குமார், கட்சியின் பொருளாளர் SS பாலாஜி மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், அனைத்து துணைநிலை அமைப்புகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் என்று ஒரு குறுகிய கால இடைவெளியில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த வானிலை குறித்து நாம் ஆய்வு செய்தோம். மாநாட்டை சில நாட்கள் கழித்து நடத்தலாமா, தள்ளி போடலாமா என்ற அடிப்படையில் இந்த விவாதத்தை நடத்தினோம். பங்கேற்றவர்கள் பலரும் தள்ளி போட வேண்டாம், திட்டமிட்டபடி 17ஆம் தேதியே நடத்துவோம், இயற்கை வழக்கம் போல் நமக்கு ஒத்துழைக்கும் என்றெல்லாம் கருத்து கூறினர். ஆனால் கட்டாயம் 17ஆம் தேதி மாலை மழை பொழியும் என்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்யக்கூடிய வானிலை நிலையத்தை சார்ந்தவர்களோடு தொடர்பு கொண்டு இயக்குனர் உள்ளிட்ட சில அதிகாரிகளோடு பேசி உண்மை நிலையை, வானிலை நிலவரத்தை கேட்டறிந்தோம். அதேபோல் தனியார் வானிலை வல்லுநர்கள் பலர் இங்கே இயங்கி வருகின்றனர். அவர்களிலே ஒருவர் பிரதீப் ஜான், அவரிடத்திலே தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரும் 17ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேல் கட்டாயம் மழை பெய்யும் என்ற தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த மாநாட்டை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும்,
வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கே நாம் நடத்த தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் நேரம் மாறுகிறது. வழக்கமாக நாம் மாலை 6 மணிக்கு மாநாட்டை தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் நடத்துவதுண்டு. ஆனால் வருகிற ஆகஸ்ட் 17 அன்று அவ்வாறு நடத்த முடியாத ஒரு சூழல் உள்ளது. 16ஆம் தேதி மாலையும் மழை பெய்யலாம், 17 கட்டாயம் மழை பெய்யும், 18 மாலையும் மழை பெய்யும், 19 மாலையும் மழை பெய்யும். அதிலும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில், அதிலும் குறிப்பாக உளுந்தூர்பேட்டையில் மழை உண்டு என்பதை வானிலை வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிற சூழலில் மாநாட்டை மழையால் பாதிக்கப்படாத வகையில் சிறப்பாக நடத்த வேண்டும். எனவே பகல் வேளையிலேயே இந்த மாநாட்டை நடத்துவது என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். 12 மணிக்கெல்லாம் மாநாட்டுக்கு தோழர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்து சேர வேண்டும், மாநாட்டு திடலுக்கு வந்து சேர வேண்டும். அவரவர் மாவட்டத்திற்கு ஏற்ப மாநாடு நடக்கும் திடலுக்கு எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்பதற்கேற்ப எந்த நேரத்தில் புறப்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். 2 நாள் இடைவெளி இருக்கிறது. இதில் வேறு எந்த சிரமமும் இல்லை. புறப்படுகிற நேரம் மாறும். சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு 4 மணி நேரம் அதிகபட்சம் எடுத்துக்கொண்டால் 4.5 மணி நேரம். இங்கே 12 மணிக்கு மேல் நீங்கள் புறப்பட்டால் மாலை 5 மணிக்குத்தான் நீங்கள் வந்து சேர முடியும். 5 மணிக்கெல்லாம் மாநாட்டை நாம் முடித்தாக வேண்டும். ஆகவே சென்னையிலிருந்து புறப்படுகிற தோழர்கள் காலை 10 மணிக்கே புறப்பட்டு விட வேண்டும். கோவையிலிருந்து புறப்படுகிறவர்கள் அல்லது நீலமலையிலிருந்து புறப்படுகிறவர்கள் காலை 8 மணிக்கே புறப்பட்டு விட வேண்டும். அதைப் போல மதுரைக்கு தெற்கே இருந்து புறப்படுகிறவர்கள் இன்னும் சற்று முன்னதாகவே புறப்பட வேண்டும். டெல்டா மாவட்டங்களிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் உளுந்தூர்பேட்டைக்கு வந்து சேர 4 மணி நேரத்திற்கு மேலாகும் என்கிற நிலையில் காலை 9 மணி அல்லது 10 மணி என்கிற நிலையில் கிளம்ப வேண்டும். எந்த அளவுக்கு ஏழியராக சற்று முன்னதாக நீங்கள் உங்கள் இருப்பிடங்களில் இருந்து புறப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு விரைவாக நீங்கள் புறப்பட வேண்டும். இதுதான் உங்களுக்கு நான் விடுக்கிற முக்கியமான வேண்டுகோள். வழக்கம் போல இரவு 7 மணிக்கு போகலாம், 8 மணிக்கு போகலாம், 10 மணிக்கு மேல்தான் தலைவர் பேசுவார், அப்போது போய் பேச்சை கேட்கலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டு தாமதமாக வரக்கூடாது. அதே போல வழியிலே ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்திவிட்டு சற்று இளைப்பாறிவிட்டு மாநாட்டுக்கு போவோம் என்றெல்லாம் நேரத்தை காலத்தை யாரும் வழியிலே வீணாக்கக்கூடாது. காலையிலேயே புறப்பட்டு விட வேண்டும். 10 மணிக்கு அரங்கம், 12 மணிக்கு அரங்கம் நிறைந்து விட வேண்டும். சரியாக 12:30 மணி அல்லது 1 மணிக்கு இசை நிகழ்ச்சி தொடங்கும். 12 மணிக்கே கூட்டம் திரண்டு விட்டால் 12 மணிக்கே இசை நிகழ்ச்சி தொடங்கும். ஆக இசை நிகழ்ச்சி 1:30 மணிக்கு பிற்பகல் 12:30க்கு தொடங்கினால் 1:30க்கு முடியும், 1 மணிக்கு தொடங்கினால் 2க்கு முடியும். 1 மணி நேரம் இசை நிகழ்ச்சி. நாட்டிய நிகழ்வுகள் நடத்துவதற்கு 1 மணி நேரம் ஒதுக்கியிருந்தோம், அதை ரத்து செய்து விட்டோம். நாட்டிய நிகழ்ச்சி எதுவும் இல்லை. நாட்டியம் என்றால் கலை நிகழ்ச்சிகள், பறையாட்டம், கரகாட்டம் போன்ற பல்வேறு நாட்டுப்புற கலைகளை அரங்கேற்றுகிற நிகழ்ச்சி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டது.
அதேபோல கவியரங்கம் புரட்சி கனல் இளையக்கம்பன் தலைமையில் அவர் உட்பட 5 பேர் கவிதை பாட தயாராகிவிட்டார்கள். அந்த கவியரங்கத்தையும் ரத்து செய்துவிட்டோம். புரட்சி கனல் இளையக்கம்பன் மட்டும் வந்து ஒரு கவிதையை அவர் வாசிக்க இருக்கிறார். மற்றவர்களை வேறொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சென்னையில் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில், ஒரு நகரத்தில் கவியரங்கத்திற்கென்று தனி நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அது பின்னர் அறிவிக்கப்படும். மாநாட்டில் நாட்டுப்புற கலைகளை அரங்கேற்றும் நிகழ்ச்சி இல்லை. இசையரசு ஒருங்கிணைக்கும் 1 மணி நேர இசை நிகழ்ச்சி மட்டும் உண்டு. கவியரங்க நிகழ்வும் இல்லை. இளையக்கம்பன் மட்டும் பாடுகிறார். இதையெல்லாம் முடித்துக்கொண்டு 2 மணிக்கு இசை நிகழ்ச்சி முடித்தால் 2:15 மணிக்கு வரவேற்புரையோடு மாநாடு தொடங்குகிறது. வரவேற்புரைக்கு பின்னர் புரட்சி கனல் இளையக்கம்பன் அவர்களின் கவிதை, அதன் பின்னர் தீர்மானங்கள் வாசிக்கப்படும். அதன் பின்னர் கட்சியின் முன்னணி தலைவர்கள் 3 அல்லது 4 பேர் மட்டும் பேச இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பேசிய பிறகு நான் 3:30 மணிக்கு பேச தொடங்கி 4:30 மணிக்கு முடித்தாக வேண்டும். ஆக ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் 4:30 மணி அளவில் நிறைவு செய்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். வானிலை வல்லுநர்கள் 4:30 மணிக்கே மழை தொடங்கினாலும் தொடங்கும் என்று சொல்லுகிறார்கள். மழை பெய்ய தொடங்கினால் குறைந்தது 1 மணி நேரம் விடாமல் பெய்யும், புயற் காற்றோடு பெய்யும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எல்லோருக்கும் இதை பரப்புங்கள், அனைவருக்கும் இதை சொல்லுங்கள். அதிகாலையிலிருந்தே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். அவரவர் இருப்பிடத்திற்கு ஏற்ப வழியில் நேரத்தை வீணாக்காமல், பொழுதை கழிக்காமல் மாநாட்டு திடலை நோக்கி விரைந்து வாருங்கள். தேர்தலுக்கு பின்னர் நாம் நடத்துகிற மிக முக்கியமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டை நாம் இரவு வேளையில் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஏராளமான பொருட்செலவில் வண்ண வண்ண ஒளி விளக்குகளை எல்லாம் பொருத்தி ஏற்பாடு செய்து வருகிறோம். ஆனால் மாலை வேளையில் 5 மணிக்குள்ளாக மாநாட்டை நிறைவு செய்தாக வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டு நேர்ந்திருக்கிறது, ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது. எனவே இயற்கைக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். இவ்வளவு காலம் இயற்கை நமக்கு ஒத்துழைத்திருக்கிறது. இந்த மாநாட்டில் நாம் இயற்கையோடு இயைந்து இயங்க வேண்டும். எனவே மாநாட்டுக்கான வாகனங்களை பதிவு செய்திருக்கிற தோழர்கள் இந்த வாகன உரிமையாளர்களிடத்தில் தகவலை சொல்லி மிக விரைவாக பயணத்தை தொடங்க வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு முன்னதாகவே, சில மணி நேரங்கள் முன்னதாகவே புறப்பட வேண்டும் என்கிற தகவலை சொல்லி அதில் எந்த தாமதமும் ஏற்பட்டு விடாமல் மாநாட்டு திடலை நோக்கி நீங்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் மறுபடியும் நினைவூட்டுகிறேன், 12 மணிக்கு எல்லோரும் திடலுக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். 12:30 மணியிலிருந்து இசை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது. 4:30 மணியோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகவே 5 மணிக்கு மேல் நீங்கள் திடலுக்கு வந்தால் மழையைத்தான் பார்க்க முடியும், மாநாட்டில் பங்கேற்க முடியாது.
எனவே மழையிலும் நனையக்கூடாது, மாநாடும் சிறப்பாக நடந்தேற வேண்டும், பாதுகாப்பாக அனைவரும் திரும்ப வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். இயக்கத் தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த மாநாட்டுக்கென்று நான் ஏற்கனவே கோரியிருந்தபடி நிதி தராதவர்கள் கட்டாயம் நிதி தர வேண்டும். மிக பெரும் பொருட்செலவிலே இந்த மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களை நம்பி பல கோடிகளை செலவு செய்ய வேண்டிய அளவுக்கான ஒரு ஏற்பாடு இது. ஆகவே மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆளுக்கு 1000 ரூபாய் என்று உங்கள் சொந்த பங்களிப்பை செய்தால் கூட இந்த மாநாட்டை கடன் இல்லாமல், பாக்கி இல்லாமல் வெற்றிகரமாக நடத்திவிட முடியும். எனவே இது இரண்டாவது வேண்டுகோள். மாநாடு முடிந்த பிறகு அண்ணன் கேட்க மாட்டார் என்று கருதிவிட வேண்டாம். மாநாடு முடிந்த பிறகு ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியே தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டை எனக்கு உருவாக்கிவிடக்கூடாது. ஆகவே QR கோடு மூலமாக வங்கி கணக்கில் பணத்தை செலுத்திவிட்டு ஆதாரங்களை, அதற்கான தரவுகளை தலைமைக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டே வேண்டுகோள். திட்டமிட்டபடி மாநாடு ஆகஸ்ட் 17 நடக்கும். ஆனால் 12 மணிக்கே மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும். கொளுத்தும் வெயிலில் மாநாட்டை தொடங்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம், கேட்க வேண்டாம். ஆனால் வேறு வழியில்லை. 12 மணிக்கே நாம் திரண்டாக வேண்டும். நானும் 12 மணிக்கு அங்கே இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 மணிக்கு அங்கே திரண்டால் 12:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்கு நாம் மாநாட்டை முடிவு செய்கிறோம். 4 மணி நேரம்தான் மொத்த நிகழ்வே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது வேண்டுகோள், மாநாட்டுக்கான செலவை ஈடு செய்ய உங்களின் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் தவிர்க்க முடியாத தேவையாக உள்ளது. எனவே கட்டாயம் நீங்கள் மாநாட்டு நிதி வழங்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது வேண்டுகோள், பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். அதில் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உங்களை நம்பி வருகிற யாரும் எந்த பாதிப்புக்கும் ஆளாகக்கூடாது. அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்து மாநாட்டில் பங்கேற்க செய்து பாதுகாப்பாக திரும்பி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு அறிவிப்பு. தலைமையிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட டிஷர்ட், 3 வகையான டிஷர்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. இந்த முறை கட்டணம் தலைமையிலிருந்து முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. மண்டல செயற்குழுவின் போது நீங்கள் வழங்கிய அந்த கொடையை டிஷர்ட்டுக்காக நாம் முழுமையாக செலவு செய்திருக்கிறோம். யாரும் யாரிடத்திலும் டிஷர்ட்டுக்காக பணம் கேட்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். 30 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மீடியம் டிஷர்ட் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா 50 அனுப்பப்பட்டிருக்கிறது. தவறுதலாக சில பார்சல்கள் மாறி சென்றிருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு மண்டல செயலாளருக்கும் இது அனுப்பப்பட்டிருக்கிறது. மண்டல செயலாளர்கள் முதலில் அதை வாங்கி பிரித்து நாளைக்கு 1 நாள் 2 நாள் தான் இடைவெளி இருக்கிறது. நாளைக்கே எல்லோருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 6 சட்டமன்ற தொகுதி. 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு என்பதை கணக்கு பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் 6 சட்டமன்ற தொகுதிக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 வகையான டிஷர்ட் பனியன்கள். ஒன்று மீடியம், அது 30 வயதுக்கு கீழே உள்ள தோழர்களுக்கு 50 ஷர்ட் தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது லார்ஜ், அது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 170 டிஷர்ட். அது டோட்டலாக நம்ம எத்தனை ஆயிரம் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே 234 கணக்கு போட்டிருக்கிறோம், வகுத்திருக்கிறோம். அதனால் அது 170 வரும். அதை இல்லாமல் எக்ஸ்ட்ரா லார்ஜ், பெரிய சைஸ், அது 44 சைஸ் சட்டை போடக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடியது. லார்ஜ் என்பது 40-42 சைஸ் சட்டையை அணியக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடியது. மீடியம் என்பது அதற்கும் கீழே 36-38 சைஸ் சட்டை அணியக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடியது. ஆக 3 வகையான டிஷர்ட். எக்ஸ்ட்ரா லார்ஜ் என்பது 50 ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு.
அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மண்டல செயலாளருக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜில் ஒரு 300, மீடியத்தில் 300, இது ரெண்டும் சேர்ந்து 600 வந்துடும். அது 170 × 6 பிரிக்கணும். 6 6 600, 6 42 420, அது ஒரு 1020, மொத்தத்தில் 1620 பனியன் ஒரு மண்டல செயலாளருக்கு. அதுக்கு மேலே கூடுதலாக வந்தால் அது நீங்கள் வேற யாராவது பக்கத்தில் இருக்கிற மண்டலத்தில் கேட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு கேட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும், தப்பாக வந்திருந்தால். நான் தளபதி சுந்தர் இப்போ சொன்னார், எல்லாம் எங்களுக்கு மீடியமாக நிறைய வந்திருக்குது, லார்ஜ் வரல, கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி அனுப்பியிருந்தா தப்பாக அனுப்பியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 மீடியம் ஷர்ட்ஸ், 50 எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஷர்ட், டிஷர்ட், 170 லார்ஜ் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. இவ்வளவுதான். இதை நீங்க பிரித்து விநியோகம் செய்ய வேண்டும். அந்த பணியினோடு நீங்க அத்தனை பேரும் மாநாட்டுக்கு வர வேண்டும். இந்த தகவலையும் தெரிவித்து இப்போது நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.